அதாவது தமிழ்நாட்டு மக்கள் எதை விரும்பக்கூடியவங்க, எலெக்ஷன் பர்ஸ்பெக்டிவில் எந்த விஷயத்தை விரும்பக்கூடியவங்க அப்படின்னா, செக்யூலர் ஃபோர்ஸை விரும்பக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். ரெண்டாவது டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை விரும்பக்கூடிய மக்கள். இப்போ நம்ம செக்யூலர் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறோன்னா, இப்போது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி, இங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸ், திருப்பரங்குன்றம் இஷ்யூ இருக்குங்களா, அதே நம்ம எக்ஸாம்பிளை இப்போ எடுத்து பேசுவோமே. இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூவில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தெளிவாக அவங்களுடைய நிலைப்பாடை தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவோ இல்லை அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக இவங்க எல்லாருமே பிஜேபியுடைய சோஷியல் இன்ஜினியரிங் என்னவோ அந்த பேட்டர்னை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூவில் 95 போட்டப்பட்ட வழக்கில் அன்னைக்கு பெட்டிஷனராக இருந்த தியாகராஜன், அவர் தான் பெட்டிஷனர் அந்த கேஸில். அப்போ இந்து முன்னணி எடுத்த ஸ்டாண்டு ஒன்று இருக்குல்ல, அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா, இந்த பில்லர் இருக்குல்ல, அதாவது இந்த நிலக்கல் இருக்குல்ல, அதுதான் வந்து தீபத்தூண் அப்படின்ற ஸ்டாண்டை அன்னைக்கு அவங்க எடுத்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு மாற என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல புதுசாக ஒரு கல்லை வந்து தர்காக்கு பக்கத்திலேயே புதுசாக ஒரு தீபம் ஏற்றும் தூணை கட்டமைக்கிறதுக்கான குரு பூஜை போடுறாங்க. அதை எதிர்த்து தான் கேஸே வருது. அப்போது 500 வருஷத்துக்கு மேலே பாரம்பரியமாக இந்த கல்லில் தான் நாங்கள் வந்து தீபம் ஏற்றிட்டு இருந்தோம்னா இந்த ஸ்டாண்ட் அன்றைக்கி அங்கேயே எடுத்து வந்துருக்கணும்ல. அப்போது இப்போ இதிலிருந்தே கிளியராக தெரியுது, இங்கே வந்து இவங்க இந்த பிரித்தாளக்கூடிய அரசியல், இங்கே மத ரீதியாக வந்து இஷ்யூஸை வந்து இவங்க எப்படி வந்து சார் இந்த விஷயப்ப பல விஷயங்கள் ஒரு தேர்தலை நோக்கி எடுத்துகிட்டு போகும், தேர்தல் முடிவை நோக்கி எடுத்துகிட்டு போகும், மக்கள் சிந்திப்பதற்கான வாய்ப்புகளை தருனாலும் தேர்தல் நேரத்தில் ஏதேனும் ஒரு முக்கியமான விஷயம் மேலோங்கும். ஒரு பிரச்சனைகள் தான் உணர்வுபூர்வமான பிரச்சனைகள் மேலெழுந்து வரும். இப்போ திரு கோபிநாத் சொல்கிறது என்னென்னா, வளர்ச்சி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முன்னிறுத்தி அவர் ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றத முன்னிறுத்தி நாங்கள் பரப்புரை செய்வோம். ஏறத்தாழ ஒரு டபுள் என்ஜின் சர்க்காரான்னு சொல்கிறாங்களே அவங்க. இப்போ மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி, ஒன்றியத்திலும் தமிழ்நாட்டிலும் ஒரே ஆட்சி அப்படின்னு ஒரு பரப்புரையை செய்வாங்கன்னு வச்சுக்கலேன். அது தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் சொல்கிற டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் மாதிரி அது வராதா? அது இல்லை. இவங்களோட எக்ஸாம்பிள் இருந்தே எடுத்துப்போமே. 2014 இவங்க என்ன சொன்னாங்க, மோடியை வந்து வளர்ச்சி நாயகனாக முன்னிறுத்தினாங்க. குஜராத்தில் வந்து 1995 பிஜேபியுடைய ஆட்சி தான். 2001 நரேந்திர மோடி அவர்கள் வந்து அங்கே முதலமைச்சராகிறார். இப்போ அந்த நரேந்திர மோடி அவர்கள் அங்கே முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே 95 ஒரே ஒரு மருத்துவ கல்லூரியை கூட அந்த வந்து அவங்க மாநிலத்தில் அவங்க உருவாக்கல. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுப்போன்னு சொன்னாங்க. நரேந்திர மோடியுடைய ஆட்சி காலகட்டத்தில் என்ன நடந்தது தெரியுமா? இங்கே வந்து உள்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லாத போர் நடக்கக்கூடிய இஸ்ரேலில் வந்து கட்டமைப்பு பணி வந்து மேற்கொள்வதற்கு இங்கேருந்து எம்ப்ளாய்மெண்ட் அங்கே போனாங்க. அப்போது இவங்க டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் ஒன்று முன்னிறுத்துறாங்கல்ல, அது எல்லாமே பொய்யான ஒரு விஷயத்தை தான் கட்டமைச்சு உருவாக்குறாங்க. ரெண்டாவது தமிழ்நாடுலேருந்து நம்ம பேசுவோமே, இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. அப்போ இந்த மெட்ரோ ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணதுக்கான இவங்க காரணம் என்ன சொன்னாங்க? அதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, இங்கே வந்து பாப்புலேஷனை வந்து ஒரு காரணமாக மேற்கோள் காட்டினாங்க. ஆனால் நம்ம அதை வந்து எதிர்த்து நம்ம பேசும்போது அப்படி கிடையாது, இவங்க பிளானிங் வந்து சரியாக கொடுக்கல அப்படின்னாங்க. கனிமொழி எம்பி அவர்கள் வந்து இந்த கேள்வியாக எழுப்பும்போது ஒன்றிய அரசு கொடுத்த ரிப்ளை என்ன தெரியுமா? இந்த பாப்புலேஷன் விஷயத்தை கோட் பண்ணி தான் ரிஜெக்ட் பண்ணதாக அவங்க சொல்கிறாங்க. அப்போது அது உண்மையா அப்படி கேட்டால் அப்படி கிடையாது. மத்திய பிரதேசில் இந்தூர்னு ஒரு இடத்துல அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் ஒரு நாளைக்கு வெறும் 170 பேர் தான் பயணிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் மெட்ரோ கொடுத்துருக்கிறீங்க. அப்போ டெவலப்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா கூட பிஜேபி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எதெல்லாம் வந்து உறுதுணையாக இருந்திருக்கிறாங்கன்றது அவங்க சொல்லணும்ல. எதுவுமே கிடையாது. பேரிடர் காலகட்டத்தில் நமக்கு நிதி கொடுக்கறது கிடையாது. ஜிஎஸ்டியில் நம்மளுக்கான வந்து ஒதுக்கீடு கொடுக்கறது கிடையாது. கல்வி நிதியை கேட்டால் அதை கொடுக்கறது கிடையாது. அதுக்கு பதிலாக பிளாக்மெயில் பண்ணுறது, நீ இதை ஒத்துக்கிட்டா தான் நான் இதை கொடுப்பேன்னு சொல்கிறது. அப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லேயும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எதுவும் அவங்க நல்லது செய்கிறது கிடையாது. அப்போ இதில் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தாலும் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு கெடுதலை தான் செஞ்சுருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த செக்யூலராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் விரும்பக்கூடிய இந்த மதச்சார்பின்மை கோட்பாடு இருக்குல்ல, அதுக்கு எதிராகவும் பிஜேபி இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு மத கலவரத்தை உருவாக்கி அதை டைவர்ட் பண்ணி அது மூலியமா வந்து எலெக்ஷன்ல வின் பண்ண முடியுமா? அப்படி ஒரு லைனை அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குற அதிமுகவே ஒரு ஹார்ட் லைன் அதில் எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகமாக இருக்கு. அவங்க இதுவரையிலும் அந்த மாதிரி ஒரு பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க பேசுகிற பேச்சு, அயோத்தியா ஆனா என்ன, மதுரை அயோத்தி ஆக்குவோம் அப்படின்னு பேசுகிற பேச்செல்லாம் ஏடிஎம்கேல யாருமே பேசலையே. இல்லை இப்போ அவங்க இதில் வந்து ஓரளவுக்கு அவங்க நிலைப்பாட்டிலிருந்து மாறினா கூட ஒரு தனிச்சு பேசுகிற மாதிரி தானே இருக்குது. இல்லை அப்படி கிடையாது. இப்போது பிஜேபியை எதிர்க்கிற அப்படின்றது என்னென்னா, வெளிப்படைத்தன்மையாக பிஜேபி எந்தெந்த இஷ்யூஸை நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிராக பண்ணியிருக்கிறாங்களோ அதை பட்டியலிட்டு எதுக்கு தான் பிஜேபி எதிர்பார்க்க முடியும். பிஜேபி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, நான் சைலண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்றதே வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் அவங்க அர்த்தமாகும். அவர் அதிமுகவுடைய தரப்பில் பேசக்கூடியவர் என்ன சொன்னார்னா, எங்கள் கட்சியுடைய வந்து தொண்டர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த கட்சி அதிமுக அப்படின்னாரு. 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுக கட்சியில் பிஜேபியும் அதிமுகவும் கட்சி கூட்டணி உடஞ்சதுன்னு போது யார் கொண்டாடினாங்க? அதை
அதிமுகவில் இருக்கிறவங்க கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிற வந்து தொண்டர்கள் கொண்டாடினாங்களா இல்லையா? இனிப்பு அப்ப வழங்கினாங்க. அதுதான் வந்து அந்த கட்சியுடைய மனநிலை. அதை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு லீடரா எடப்பாடி இல்லைன்றது தான் எடப்பாடியுடைய பிரச்சனை, அதிமுகவுடைய பிரச்சனை. அதிமுகவை யார் வந்து அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே இவங்க அகாமடேட் பண்ணிக்கிட்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்றது தான் இவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய செட்பேக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.